ஓம் சாந்தி. அனைவருக்கும் வணக்கம். நன்னெறி கதைகள்ல இன்னைக்கு ஒரு உண்மை சம்பவத்த நம்ம பார்க்க போறோம். எனக்கு ஆ ஒரு இஸ்லாமிய அன்பர் ஒரு நபிகள் நாயகம் பற்றிய ஒரு புஸ்தகத்தை எனக்கு அ பரிசாக வழங்கினார். அதுல நான் படித்தபோது ஒரு சம்பவம் என்னை ரொம்ப ஈர்த்தது. அவருடைய வாழ்க்கை நடந்த சம்பவம். அத நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அதாவது நபிகள் நாயகம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுடன் தன்னுடைய இந்த அ அறிவுரையை வழங்குவதற்காக ஒரு கிராமத்துக்கு போறார். ஏன்னா, அவர்களெல்லாம் நல்லுரையை வழங்குவதற்காக ஒவ்வொரு இடமாக தேடி சென்று சேவை செய்வாராம். ஒவ்வொரு கிராமத்துக்கும் போயி அவர்களுக்கு நல்வழி காட்டுறதுல அவங்க ரொம்ப சேவை செஞ்சிருக்காங்க. அப்படி அவர் போறார். அப்படி அந்த கிராமத்துக்கு போகும்பொழுது, திடீர்னு எதுக்க ஒருத்தர் வரார். எதுக்க ஒருத்தர் வந்துட்டு, அ நபிகள் நாயகத்த விழுந்து வணங்கி, ஐயா! உங்கள பார்க்கறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்க கிராமத்துக்கு நீங்க வரீங்க அப்படிங்கிறதுல சந்தோஷம் தான். ஆனா, எனக்கு முழு சந்தோஷம் அதுல இல்ல. ஏன்னா, இந்த கிராமத்துல இருக்கிறவங்க யாருமே சரியில்ல. நல்லத கேட்கறவங்களே ஒருத்தருமே கிடையாது. எல்லாரும் ரொம்ப மோசம் நாயகம் அவர்களே. உங்களுக்கு அந்த மரியாதை இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால இவங்கலாம் இந்த கிராமத்துல இருக்கிறவங்கலாம் ரொம்ப கெட்டவங்க. நல்லதையே கேட்க மாட்டாங்க. அப்படின்னு அவர் சொல்றாரு. சொன்ன உடனே நபிகள் நாயகம் கேட்டுட்டு, "அப்படியா? ஆ சரி. நீ சொல்றதுலயும் உண்மை இருக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு, அவர் பாட்டுக்கு அந்த கிராமத்துக்கு போயிட்டே இருக்காரு. அவர் சொல்றாரு, ஐயா நீங்க போ வேண்டாம். உங்களுக்கு அந்த மரியாதை இருக்குமான்னு எனக்கு தெரியல. வேண்டாம் திரும்பி போயிடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. கிராமத்துல இருந்து அந்த ஒருத்தர் சொல்றாரு. இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவரு மறுபடியும் தன்னுடைய வழியிலேயே நபிகள் நாயகம் அவர்கள் போயிட்டே இருக்காங்க. போயிட்டுருக்கும் பொழுது இன்னொருத்தர் எதுக்க வராரு. எதுக்க வந்த உடனே அவரு சொல்றாரு, "ஐயா! நீங்க எங்க கிராமத்துக்கு வர்றத பத்தி ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இந்த கிராமத்துல இருக்கவங்கலாம் ரொம்ப நல்ல கள்ளமில்லாதவர்கள், நல்ல உள்ளம் படைத்தவர்கள். அவங்க நீங்க உங்க அறிவுரைய கேட்கறதுக்கு ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும். பாக்கியம் செஞ்சிருக்கணும். அதனால கண்டிப்பாக எங்க கிராமத்துக்கு நீங்க வரணும்." அப்படின்னு சொல்லும் பொழுது, நபிகள் நாயகம் சொன்னா, "நீங்க சொல்றதுலயும் உண்மை இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு, "போலாம்." அப்படிங்கிறாரு. அப்ப கூட வந்த தோழர்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அவரு சொல்லும்போதும் நீ சொல்றது சரின்றாரு. இவன் அதாவது கிராமத்துல இருக்கிறவங்கலாம் கெட்டவங்க. அவங்கலாம் நீங்க சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அப்படின்னு சொல்றதையும், நாயகம் அவர்கள் என்ன பண்ணாரு? சரின்னு சொன்னாரு. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு? கிராமத்துல இருக்கிறவங்கலாம் நல்லவங்க. அவங்கலாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு அதையும் சரிங்கிறாரு. இப்படி 2 பேர் சொல்றது எப்படி நீங்க சரின்னு சொல்லலாம்? அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மனசுக்குள்ள ஒரு போராட்டம் நடக்குது. அப்படி போராட்டம் நடக்கும் பொழுது, எப்படி இருந்தாலும் ஒரு சந்தேகம் வந்துட்டா நமக்கு கேட்கலைன்னா மண்டை வெடிச்சிரும் இல்லையா? அதனால என்ன பண்ணிட்டாங்க, பொறுத்து பொறுத்து பார்த்து ஒருத்தர் கேட்டே கேட்டாரு. "நபிகள் அவர்களே, நீங்க 2 பேரையும் எப்படி அக்செப்ட் பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாப்படி. அப்போ இவர் சொல்றார். ரொம்ப அருமையா என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, முதல்ல இந்த கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாரும் கெட்டவங்க அப்படிங்கிறதுல பாதி உண்மை இருக்கு. அதாவது எல்லாரும் கெட்டவங்க இல்ல. கொஞ்சம் பேர் கெட்டவங்களா இருக்கலாம். பாதி உண்மை இருக்கு. அதே போல இன்னொருத்தர் எங்க கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாருமே கள்ளமில்லாதவர்கள்னு சொன்னார் இல்லையா? அதுலயும் என்ன இருக்கு? பாதி உண்மை இருக்கு. இப்படி 2 பேர்கிட்டயும் பாதி பாதி உண்மை இருக்கு இல்லையா? அத நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனா, முழு உண்மையும் தெரிவிக்கிறதுக்கு தான் அல்லாஹ் நம்மள என்ன பண்ணியிருக்காரு? அனுப்பியிருக்காரு. அப்ப அந்த கடமைய நம்ம செய்யணும் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு அவரு பதில் குடுக்குறார். எவ்வளவு அழகான ஒரு பதில் பாருங்க. அதாவது எல்லாருமே அ சொல்றாங்க. ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா, அது முழு உண்மையும் இல்ல, முழு பொய்யும் இல்ல. நாம என்ன பண்ணணும்? முழு உண்மைய தெரிவிக்கிறதுக்கு நமக்கு கடமை கடவுள் நமக்கு குடுத்திருக்காரு. அத நாம சொல்லணுங்கிற ஒரு சேவை மனப்பான்மையோட இருந்தோம்னா, எல்லாரையும் நாம என்ன பண்ணிப்போம்? அக்செப்ட் பண்ணிப்போம். "நீ ஏன் இப்படி சொல்ற? நீ ஏன் அப்படி சொல்ற? அப்படின்னெல்லாம் பொய் சொல்ற." அப்படின்னெல்லாம் நம்ம அவங்கள பேச மாட்டோம். இல்லையா? சொல்லுவாங்க இல்லையா? பழமொழி, "எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும், அப்பொருளில் நாம என்ன பண்ணுது? மெய்ப்பொருள் காண்பது அறிவு." அப்படின்னு சொல்வாங்க. ஆக, நாம யார் என்ன சொன்னாலும் சரி, நாம அதில இருக்கிற உண்மைய மட்டும் எடுத்துக்கிட்டு, மீதி நாம என்ன பண்ணணுங்கிறத, அவங்களுக்கு நாம என்ன பண்ணணுங்கிறத புரிந்து செய்பவர் தான் இறை தொண்டு.
இதுதான் இறைவனுடைய ஒரு செயல் இல்லையா? அப்ப இறை தொண்டர்கள் வந்து எப்படி இருப்பாங்க? எல்லாரையும் அனுசரிச்சுப்பாங்க. எல்லார்கிட்ட இருந்து நல்லதை எடுத்துப்பாங்க. மீதி நாம என்ன பண்ணணுமோ அத செய்வாங்க. ஸோ இது அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு வரலாறாக நான் படிக்கும் பொழுது, அது என்னை ரொம்ப ஈர்த்தது. ஆக யார் என்ன சொன்னாலும், அதுல கொஞ்சமாவது உண்மை இருக்கும். அந்த உண்மைய மட்டும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, மேற்கொண்டு மீதிக்கு நாம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இறை தொண்டு அப்படிங்கிறது தான் நம்ம மனசுல நாம பதிய வச்சுக்கிட்டோம்னா, நாம வாழ்க்கையில குடும்பத்துல இருந்தாலும் சரி, மத்தவங்க கிட்ட நம்ம பேசி பழகினாலும் சரி, இல்ல நீங்க தொழில் செய்யக்கூடிய இடங்களாக இருந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் கேளுங்க. அதுல உண்மை என்ன? பொய் எது? நீங்க கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு மீதி நாம சேவை செய்யணுமோ, அத நாம கரெக்ட்டா புரிந்து நாம அவர்களோட பழகும் பொழுதும், பேசும் பொழுதும், தொடர்புல இருக்கும் பொழுதும், வாழ்க்கையில நமக்கு வெற்றி தான். இதுதான் இறை தொண்டு. ஆக இறைவனுக்கு சேவை செய்வது என்றால் என்ன? இறைவனுடைய குணங்களோட வாழ்வது என்றுதான் பொருள். ஆக இப்படி நாம வாழ்க்கையில வாழும் பொழுது, கண்டிப்பாக நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த ஒரு திருப்தி என்பது கிடைக்கும். ஆகவே இவருடைய வாழ்க்கையில் நடந்த அந்த ஒரு வரலாற்றுல நாம வந்து வாழ வேண்டிய ஒரு நற்பண்புகளை வந்து அது வலியுறுத்துறாரு. அதை நாமும் பின்பற்றுவோம் என்று கூறி, இந்த கதையில நாம அந்த எடுத்து நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தலாம். ஆக நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு கதையில நாம பார்க்கலாம். ஓம் சாந்தி.